எலி தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குதுங்க. அந்த சிமினி பழுப்பு பார்த்திங்களா எப்படி கடிச்சு வச்சுருக்குது, உள்ளே வந்து கடிச்சு வச்சுருக்குது பாருங்கள். அந்த வெளி பக்கம் அந்த காற்று போகும் இல்லைங்களா, அனல் காற்று, அதன் வழியாக வந்து எப்படியோ அந்த பிளாஸ்டிக்லாம் உடஞ்சி விழுந்துட்டுருக்குது. ரொம்ப நாள் ஆகிடுவே, வருஷங்களுக்கு ஆகிடுவே அந்த பிளாஸ்டிக்லாம் மக்கிட்டு வெயில் இருந்ததுனால அதெல்லாம் உடஞ்சி விழுந்ததுனால அதன் வழியாக எலி வந்து நாங்கள் வந்து அந்த சிமினி சுற்றி வந்து துணி தான் போட்டு மூடி வச்சுருந்தோம். அந்த கேப் அடைச்சி வச்சுருந்தோம். அதை ஆல்ரெடி வீடு வாங்கும் போதே வந்து நாங்கள் அதை பண்ணும்போது அதை சுற்றி வைக்கணும் விடலன்னு சொல்லிட்டு அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோங்க. அந்த துணியை கடிச்சு இது பண்ணிவிட்டு அதன் வழியாக ஓட்டை போட்டு வெளியில் வந்து கிச்சனில் வந்து சாப்பாடு தக்காளி அந்த மாதிரிலாம் எடுத்து எதனா நைட்டில் சாப்பிடுவோம். சீரோ பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு எலியை பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னடா இதன் வழியாக வேறு எதனா கூட வந்தால் என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு அதை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போ வுட் ஒர்க் போய்கின்னு இருக்கிறதுனால சரி நம்ம இந்த வேலையும் கையோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். உடனே பார்த்திங்கன்னா அது அழகாக வுட்லேயே பண்ணிட்டாங்க. அந்த சிம்மினி சுற்றி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செல்ஃபு வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. டப்பிங்கெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே கபோர்டு உள்ளே தானே இருக்குது, வெளியில் வந்து கொஞ்சம் வச்சிடலாம், இவ்வளோ ப்ளேஸ் இருக்குது, ஏன் வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு அழகாக செல்ஃப் மாதிரி எங்களுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதையுமே வச்சாச்சுங்க. பார்த்திங்களா சிமினி சுற்றி அழகாக வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும், அழகாக இருந்துச்சு. இப்போ எதனா சர்வீஸ் பண்ணும்போது கூட வந்து கைட்டி எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். இந்த வேலையும் ஆச்சு, அந்த வேலையாச்சு. ஓகே டன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.